ஆத்ம நமஸ்காரம். ஸ்ரீ லக்ஷ்மி சாய் தன்வந்திரி கிளினிக்லேருந்து டாக்டர் சிந்து. இன்றைக்கான சுவிட்ச் வேர்ட் பார்த்தீங்கன்னா மைண்ட் காம் சரவுண்ட் ஹார்மோனி. இந்த சுவிட்ச் வேர்டு எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த ஒர்க் நம்ம பண்ணும்போதும் அதை நம்ம ரொம்ப பீஸாக கூலாக பண்ணோன்னா அந்த ஒர்க்கை நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்போது நம்மளுக்கு அது குக்கிங்காக இருக்கட்டும், நம்ம ஒரு குக் பண்ணும்போது ஒரு குக் பண்ணிகிட்டே இருப்போம். பட் அது நம்மளோட தாட்ஸில் வேறு ஏதோ ஓடிட்டு இருக்கும்போது நம்மளோட அதில் ஏதோ போடுறதுக்கு கூட மறந்துடுவோம். அதே மாதிரி ஒர்க் வேலைக்கு போகும்போது நம்ம ஒரு கீ மறந்து போயிடுவோம். இல்லை அன்றைக்கி எடுக்க வேண்டிய ஃபைல்ஸ் ஏதோ மறந்து போயிடுவோம். இல்லை யாருக்காவது கன்வே பண்ண வேண்டிய ஒரு ஏதோ ஒரு கன்வே பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் மறப்போம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அந்த வேலை இருக்குது இது செய்யணும், இந்த வேலை இருக்குது இது செய்யணும், நெக்ஸ்ட் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். இந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது ஒரு டேக்கான ஒர்க்கில் அப்படின்றது ஒன்று இருக்காது. நம்ம எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்போமா, இல்லை நம்ம சாட்டிஸ்ஃபைடாக பண்ணியிருப்போமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஐயோ இது இப்படி பண்ணியிருந்துருக்கலாமே, அப்படி பண்ணியிருந்துருக்கலாமே தோணும். ஸோ இதுக்கு ஒரு எனர்ஜி நம்மளுக்கு வேணும். அந்த எனர்ஜி தான் இந்த சுவிட்ச் வேர்டு மைண்ட் காம் சரவுண்ட் ஹார்மோனி. இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் டே ஸ்டார்ட் பண்ணலேருந்து என் வரைக்கும் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறோ அது நீங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் சேட் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற வேலை ஃபுல்ஃபில்லோட உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்கள் இந்த டேயை ஹாப்பியாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க. படுத்து தூங்கும்போது இன்றைக்கி எவ்வளோ சேலஞ்சான ஒர்க்கை நம்ம அழகாக சூப்பராக பண்ணியிருக்கோன்னு உங்களே நீங்கள் தட்டி கொடுப்பீங்க. தேங்க்யூ. ஆத்ம நமஸ்காரம்.